ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Zebronics கம்பெனி லான்ச் பண்ண Zebronics அப்படின்ற USB ஆப்டிக்கல் மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மவுஸோட ஃபோட்டோ போட்டு மேலே Zebronicsனு போட்டுருக்காங்க, அப்புறம் Zebronics அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்காங்க. சைடில் என்னுடைய மேட் இன் கண்ட்ரி எல்லாரோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மவுஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம படிக்காத அந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா அதுமா வழக்கம் போல் 3 பட்டன்ஸ், அதாவது ரைட்டு லெஃப்ட் அப்புறம் ட்ரோல் பட்டனு. ஸோ இதனுடைய பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா DC 5 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இதில் பட்டன் லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே 3 மில்லியன் சைக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கேபிள் லென்த் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 53 × 95 × 33 mm கொடுத்துருக்காங்க. இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 கிராம் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இத்தனை நாள் நீங்கள் டச் பேடில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் மவுஸ் புதுசாக யூஸ் பண்ண போகிறேன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. நான் எப்போ அந்த வாய்ஸ் எடிட் பண்ணுறதுக்கோசரம் லேப்டாப்புக்கு ஆர்டர் பண்ணேன். டச் பேடில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப பார்த்தா குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக மவுஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் குட்டி. இது புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்களா, எனக்கு இதுவே போதுமானது தான். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் Audacity சாஃப்ட்வேரை நான் வாய்ஸ் எடிட் பண்ணுறதுக்கோசரம் இதை ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதனோட ப்ரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது. என்னுடைய அமேசான் ஆர்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.